ஒரு மனிதன் மரணித்து விட்டானேயானால் அவனோடு இருக்கின்ற அனைத்துமே துண்டிக்கப்பட்டு அவனுடைய தொடர்பு முற்று பெற்றுவிடும். ஆனால் 7 விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அவன் மரணித்தாலும் அந்த 7 விடயங்களின் மூலமாக நன்மைகள் அவனுடைய கபருக்கு மண்ணறைக்கு சென்று கொண்டே இருக்கும் என்று 7 விடயங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி சொன்னார்கள். மரணித்ததற்கு பிறகும் அந்த மனிதனுடைய கபருக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய 7 விடயங்களுள் முதலாவது, பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவை, ஒரு இல்மை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் அதன் மூலமாக அவருடைய கபருக்கு நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். இரண்டாவது, ஒரு ஆறு அல்லது குளிப்பதற்கும் மக்கள் பாவனைக்கும் விவசாயம் செய்வதற்குமான நீர் ஓடையை யார் தயார்படுத்தி கொடுக்கின்றாரோ அதன் மூலமாக பயன்பெறும் காலமெல்லாம் அவருடைய கபருக்கு அவருடைய நன்மைகள் சென்று கொண்டிருக்கும். மூன்றாவது, கிணறொன்றை அவர் வெட்டினார், அதன் மூலமாக தண்ணீர் பயன்பாட்டின் மூலமாக மக்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஏன் செடிகள் கொடிகள் என இந்த பூமியே செழிப்புறுகின்ற அளவுக்கு ஒரு மனிதர் கிணறொன்றை வெட்டினார், அந்த தண்ணீரின் மூலமாக பயன்பெறுகின்ற ஒரு வசதி வாய்ப்பை செய்து கொடுத்தார். ஆக கிணற்றை வெட்டி மக்கள் பாவனைக்காக அதனை வக்ஃப் செய்தவருக்கு கபருளே நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்த 4வது விடயம்தான், ஒரு மரத்தை ஒரு மனிதன் நட்டினான், அந்த மரத்திலிருந்து பழங்கள், காய்கள், பூக்கள் என பயனுள்ள கனிகள் அதன் மூலமாக விளைகின்ற போது அதனை உண்ணுகின்ற மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் என எல்லோரின் மூலமாக அது பயன்பெறுகின்ற போது மரத்தை நட்டிய மனிதனுக்கு கூட அவனுடைய கபரிலே நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். நன்மை அளிக்கக்கூடிய 5வது விடயம்தான், ஒரு மனிதன் மஸ்ஜித் ஒன்றை கட்டினான் அல்லது மஸ்ஜிதை முழுமையாக கட்டுவதற்கு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஒரு செங்கற்கல்லை வாங்கி கொடுத்தான், ஒரு சீமெந்து பக்கெட்டை வாங்கி கொடுத்தான், தண்ணி வாங்கினான், அதற்காக உதவி செய்தான், தண்ணி அள்ளி ஊற்றினான். ஏதாவது மஸ்ஜிதினுடைய கட்டிட பணியிலே பங்கெடுத்த ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய கபரிலே நன்மைகளை சேர்த்து கொண்டே இருப்பான். மரணித்ததற்கு பிறகும் நன்மைகள் அவனுக்கு வந்து சேர்க்கக்கூடிய 6வது விடயம், வர்ரத முஸஹஃபன், ஒரு குர்ஆனை ஒரு மனிதன் வாங்கினான், ஓதக்கூடிய மனிதனுக்கு அதனை அவன் அன்பளிப்பாக கொடுத்தான். அந்த குர்ஆனை யாரெல்லாம் எவ்வளவு காலங்கள் ஓதுகிறார்களோ, படிக்கின்றார்களோ, மனனம் செய்கின்றார்களோ அந்த குர்ஆனுடைய நன்மைகளை அவன் கபரிலும் பெற்று கொண்டிருப்பான். நன்மைகள் துண்டிக்கப்படாமல் கபரு வரைக்கும் சேர்க்கின்ற 7வது விடயம், அவன் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான், சாலிஹான பிள்ளையாக வளர்த்துவிட்டு அவன் மரணித்தான். அந்த பிள்ளையினுடைய துஆ, அந்த பிள்ளையினுடைய இஸ்திக்ஃபார் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சென்று கொண்டே இருக்கும் என சஹீஹுல் ஜாமி' என்ற கிரந்தத்தில் இந்த 7 விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக இந்த 7 விடயங்களும் ஒரு மனிதன் மரணித்தாலும் கூட அவனுடைய கபருக்கு நன்மைகள் சென்று கொண்டே இருக்கக்கூடிய வழிகளாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இலகுபடுத்தி தந்திருக்கிறார்கள். நாம் யாருக்கும் பயனுள்ள ஒரு அறிவை, புத்தியை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விவசாயம் செய்கின்றவர்கள் பயனளிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றை அல்லது அதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதும், கிணறொன்றை வெட்டி கொடுப்பதும், மரமொன்றை நட்டுவதும், மஸ்ஜிதை கட்டுவதும், அந்த பணிகளில் ஈடுபடுவதும், அல் குர்ஆனை வாங்கி யாருக்காவது ஒருவருக்கு நாங்கள் வக்ஃப் செய்து பயனளிக்கக்கூடிய விதத்தில் அந்த குர்ஆனை விட்டு செல்லுவதும், ஒரு சாலிஹான பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையின் மூலமாக துஆவை பெற்றுக் கொள்வதுமாகும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இவ்வாறான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உடல் சுகத்தையும் தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.